ஜல்லிக்கட்டு போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி நடப்பதாகவும் இது போராட்டக்காரர்களுக்கு வேதனை அளிப்பதாக ஜல்லிக்கட்டுக்காக ஆரம்பத்தில் இருந்து போராடிய பிரபல இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி தெரிவித்துள்ளார். நல்ல நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டம் வேறு திசையில் செல்வது நல்லதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரது பேட்டியை இப்போது காணலாம். இது ஜல்லிக்கட்டுக்காக போராடுறவங்க அந்த விஓசி பார்க் உள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அதுக்கு வெளியில ஆன்டி சோசியலா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை விஷயமும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து எல்லாரையும் சேஃபா நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன ஒரு நல்ல விழிப்புணர்வுக்காக பண்ண விஷயம் இன்னைக்கு திசை இல்லாம எங்கேயோ போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு மெரினால நான் போல இது வரைக்கும். ஏன்னா அங்க ஒரு 10 லட்சம் பேர் ஏதோ இருக்காங்க, 7 லட்சம் பேர் ஏதோ இருக்காங்கிறாங்க. ஒரு 20 இடத்துல மைக்கு, எல்இடி ஸ்கிரீனு, பாட்டு, டான்ஸு அப்படி இருக்குன்னாங்க. நான் இன்னும் போல. ஏன்னா அதனால போகாதனால நான் அதை பத்தி பர்சனலா சொல்லக்கூடாது. சென்னை சேர்ந்த உடனே இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு எனக்கு என்ன பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டேன். எல்லாரும் தமிழனோட இது, தமிழனோட அது, தமிழனுக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. பட் இது ஜல்லிக்கட்டு நோக்கி தான் ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தோணுனால தான் நான் இதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழன் பிரச்சனை கண்டிப்பா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் அது எத்தனை அட் த காஸ்ட் ஆஃப் வாட்டுங்கிறது தான் என் விஷயம். எத்தனை மாணவர்கள் உள்ள இருக்காங்க, அவங்க ஜல்லிக்கட்டுக்காக நினைச்சு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் வேற ஒரு கொள்கையோட அந்த ஒரு பரப்புரை செய்யறாரு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் திட்டவும் இல்லை. பட் இதுதான் சரியான இடமா? ஏன்னா மாணவர்கள் அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல விதையை விதைச்சோம், ஜல்லிக்கட்டுக்காக நம்ம நாட்டு மாடுகளை காப்பாற்றணும்னு. அந்த விதை விதைச்சு காடு வளர்ந்துருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷ விதைகளை விதைக்கிறது எனக்கு சுத்தமா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனாலதான் அப்படியே கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புனேன். சுத்தமா இது வேணாம், இதுக்குள்ள இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் இது வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, ஏன்னா மார்க்கண்டேய கட்சி அவரோட போஸ்ட் பார்த்தேன். இஸ் திஸ் அ டெம்பரரி சொல்யூஷன் கேட்டா இல்ல, இது ஃபைனலா பில் பாஸ் பண்ணா இது பெர்மனன்ட் ஆயிடும் அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு. அங்கிருந்தா நானே தெரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத கொள்கைகள் உள்ள கொண்டு பயங்கர ஆன்டி நேஷனலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த அமைப்புகள் தனியா போய் பண்ணலாம். இத்தனை மாணவர்கள், பெற்றோர்களோட லைஃப் அட் ஸ்டேக். அவ்வளவு பேர் அங்க உள்ள வச்சுக்கிட்டு விஷ விதைகளை விதைப்பது கண்டிப்பா அதுக்கு நான் உடன் போக மாட்டேன். என்னோட போட்டோ வச்சு பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல. அது என் போட்டோ வச்சுட்டு கெட்ட வார்த்தைகள் எழுதுவது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. என்னதான் இருந்தாலும் இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, யாரையும் திட்டக்கூடாது. ஏன்னா அதுதானே ஒரு ஒரு சிவிலைஸ்டு ஒரு விஷயமா ஒரு பார்லிமெண்ட்ரியா பேசணும் இல்லையா? அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்? இந்த போராட்டம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோங்கிற ஒரு பயத்துல தான் நான் இதை பத்தி நேத்துல இருந்து சுத்தமா வெளில வந்துட்டேன். நல்ல தீர்வு வேணும் நானும் வேண்டிட்டு இருக்கேன். நான் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இதுல நான் மாடு வச்சிருக்கேன், நான் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி இத்தனை மாணவர்களோட உணர்வோட யாரோ இயக்கங்கள், அதுவும் சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பேடா இருந்துச்சு. எதுதோ நடக்குது உள்ளுக்குள்ள, பல பாலிடிக்ஸ் நடக்குது. அதுவும் அதை அந்த மாணவர்களும், ஆசிரியர்களும், பெற்றோர்கள் அதுக்கு உண்டாகிறாங்க. அது காமன் மேன், காமன் யங்ஸ்டர்ஸ், ஐடி கிரௌட்ல இருக்கவங்க, இவங்களுக்குள்ள இதெல்லாம் விதைக்கிறாங்களேங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவையில்லாம திசை திருப்பி இன்னும் அதை பத்த வைக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல இந்த போராட்டத்துக்கு வேற ஒரு கலர் அடிச்சு கொண்டு போறது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதனாலதான் நான் விலகிட்டேன். ஏன்னா என்னதான் பார்த்தாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாம இந்த ப்ரொடெஸ்ட் கூடி இருக்க முடியுமா? முதல்ல அலங்காநல்லூர்ல சைலண்ட் ரேலி போகணும்னு சொன்னப்ப ப்ரொடெக்ஷன் கொடுத்ததே போலீஸ் தான், ஆத்தரைஸ் பண்ணதே கவர்மெண்ட் தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்போ வேற ஏதோ விஷயம், இதுக்காக நான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல, போலீஸை சப்போர்ட் பண்ணல, எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணல. நான் உண்மையிலே ஒரு தமிழனா சொல்றேன். என்ன பிரச்சனை போராடுறோங்கிறத மறந்துட்டு என்னென்னமோ பேசுறோம், எதோ தீவிரவாதமா எதோ பேசுறோம், மதவாதமா பேசுறோம், அவனை கொல்லணும் இவனை கொல்லணும்னு பேசுறோம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் எனக்கு சரியா படலை. அதனாலதான் நான் விலகிட்டேன். ஸோ யாரும் இது எனக்கு திட்டுறதுன்னா திட்டலாம். பட் எனக்கு ரொம்ப இதான் பயப்பட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பயப்படல, புண்பட்டுட்டேன். அதனாலதான் நான் வேணாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. அதுவும் என் போட்டோ வச்சு எதோ எழுதுறாங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் சரி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்க உட்காந்து நல்லது நடக்கும் நானும் வேண்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரஸ் மீட் அவங்க வந்துட்டாங்கன்னா நானும் அதே டைம்ல, ஏன்னா ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களா, கூப்பிட்டாங்கன்னா நானும் போறதுக்கு ரெடியா. நானும் இப்போ சென்னை நானும் அமைதியாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எதோ பொருளையை கிளப்புறீங்க. நேற்று ஒருத்தன் வாட்ஸ்அப்ல உங்களை போலீஸ் கூப்பிட்டு போய் தனியா ஒரு நாள் வச்சிருக்காங்களான்ட்டு கேக்குறீங்க. பயங்கர ஒரு மாதிரி. ஏன்னா என்னை கேள்வி தப்பு இல்லை, இது நெட்ல பரப்ப ஆரம்பிக்கிறீங்க. எங்க ஃபேமிலி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. என்னாச்சுன்னு எனக்கு அவ்வளோ கால் வருது. ஒன்றும் அவ்வளோமா ஏமா என்னமான்னு கேட்குறேன். இல்லை இப்படிலாம் பேசிக்கிறாங்க, எனக்கு ஃபோன்லாம் வருதுன்னு. தயவு செஞ்சு வதந்தியை பரப்பி இந்த பிரச்சனையை வேற ஏதோ பக்கம் கொண்டு போகாதீங்க. இதுதான் என்னோட அன்பான வேண்டுகோள். இதுக்கு நல்ல தீர்வு போராட்டம் வெற்றியில முடிஞ்சாதான் இத்தனை இளைஞர்கள், இத்தனை மாணவர்கள் கூடுனதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். அதனால இந்த பிரச்சனைக்குள்ள வேற பிரச்சனையை உள்ள புகுத்தி சம்பந்தமே இல்லாத பிரச்சனையை கொண்டு அதுல இருந்து இன்னும் இந்த போராட்டத்தை எங்கெங்கயோ எடுத்துட்டு போய்
இது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் விலகிட்டேன். ஸோ வந்துட்டு நீங்கள் தப்பாக நினச்சி என்னை திட்டுறதுன்னா திட்டலாம். ஆனால் நான் இந்த பாட்டை பண்ணி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினது மக்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும், நல்ல ஒரு விதமான போராட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். போராட கூடினது மக்கள், யாருமே கூப்பிடல. தெளிவாக இருந்த முதல் 3 நாட்கள் தெளிவாக இருந்தவங்க இன்னைக்கு எதோ தனித்தனி கும்பல்கள் இருக்கிறது எனக்கு பிடிக்குது. ஏன்னா இவ்வளோ ஏன் பேசுகிறேன்னா ரொம்ப எமோஷனலாக ஹர்ட் ஆகிட்டேன். நான் ஏதோ நல்லதுக்கு பண்ண போய் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, அதுவும் என் பேரை சொல்லி நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இங்கே இருக்கிற யாரு கூட அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நேற்றுலேருந்து ஒரு ஃபோட்டோ, ஒரு 5-6 பேர் ஃபோட்டோவை போட்டு இந்த ஆக்டர்னு ஒரு 5 ஆக்டரை போட்டு அதில் என் ஃபோட்டோவை போட்டு நீங்களாம் மினிஸ்டர் ஆகுங்க, நீங்களாம் இதாகுங்க. அரசியல் வர அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்லை, அறிவு பத்தாது. நான் ஒரு கருத்தை எடுத்துக்கிறேன், ஒரு விஷயத்த சொல்லி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன், இதை மக்கள் போராடுறாங்க, அது அரசியல்வாதிகள் பார்க்குறாங்க, அவங்க அதுக்காக ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க. இது வந்து ஜனநாயக ப்ராசஸ். இது அன்னைக்கு பாரதியாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இதுக்காக திடீர்னு வந்து அரசியலுக்குள்ள வாங்க, நீங்க வந்து நாடாளணும், இது வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எந்த ஒரு இது அரசியல் நோக்கத்துக்கெல்லாம் செய்யல, நல்ல விஷயத்துக்காக செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து அரசியல் சாயமும் பூசாதீங்க. ஏன்னா கண்டத்தாது உங்களுக்கே நான் சொல்றேன், ஐ எம் நாட் லீடர் மெட்டீரியல், நான் லீடர் கிடையாது. அதனால வந்து தயவு செஞ்சு இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க. அண்ட் எனக்கு வந்து எமோஷனலாக ஹர்ட் ஆகிறதுனால தான் இதெல்லாம் சொல்றேன். உண்மையிலே ஜல்லிக்கட்டுக்கு தீர்வு வேணும்னா இன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட் நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், அவங்க என்ன வந்து சொல்ல போறாங்கன்னு நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே தீர்வு வேணும்னா அவங்க இந்த பிரச்சனையை 10 வருஷ காலமா போராடிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது தான் எனக்கு சரின்னு படுது. அதனால தான் நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னோட இதையே சொல்லியோ இது பண்ணியோ வேற ஏதோ கொள்கைகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. நான் முழுக்க இந்த விஷயத்துல இறங்குறது ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக, நாட்டு மாடுகள் காப்பாற்றப்பட வேணுங்கிறதுக்காக. இதுல வேற எந்த சாயமும் பூசாதீங்க, வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக நான் குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன், நாட்டு மாடுகளுக்காக குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். வேறு சாயம் பூசாதீர்கள், அவ்வளவுதான் என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி.